திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3ஆம் தந்திரம் அட்டமா சித்தி தலைப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசி வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்? இறைவன் எங்க இருக்காரு, அவரை எப்படி நாம் அடைய போறோம், அடைந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். 704வது பாடல் பார்த்தோம். அதுல என்ன பார்த்திருந்தோம்? நம்மளுடைய முதுகுத்தண்ட ஒரு தூண் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இடக்கலை, பிங்கலை, சுழுமுனை இந்த 3 நாடிகளும் அந்த தூண்ல ஒரு கொடி போல பின்னி பிணைந்து வருது. உந்தி போல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு வேகம் கொடுப்பது மூலமாக கீழே இருக்கக்கூடிய மூச்சுக்காற்று சந்திரக்கலையை மேல அழைத்து செல்லும். அது 704வது பாடல்ல பார்த்தோம். அப்போ தலைக்கு மேல அந்த ஆற்றல் போகும்னு பார்த்தோம். 705வது பாடல்ல இந்த பயிற்சி செய்யும் போது நம்ம உடம்புல ஒரு 5 விதமான மாற்றங்கள் ஏற்படும்னு பார்த்தோம். பயம் அற்று போகும், சுற்றத்தாரை விற்று நம்ம பற்று அற்ற நிலைக்கு மாறுவோம், நம்மளுடைய வாய் பேச்சுக்கள் குறைய ஆரம்பிக்கும், நம்மளுடைய துன்பங்களை மறந்து நம்ம காற்று போல் அந்த மேல செலுத்தக்கூடிய நிலைக்கு வருவோம் பார்த்தோம். அடுத்த பாடல்ல இந்த மாதிரியான மாற்றம் நம்ம உடல்ல நிகழும் போது அதனுடைய பலன் என்ன, அதை அடுத்த பாடல்ல பார்த்தோம். மரணத்தை நாம் ஒழித்து விடுவோம், கூடு விட்டு கூடு பாயக்கூடிய கலை கிடைக்கும், பிரணவ உடலாக மாற ஆரம்பிக்கும், அந்த சிவத்தினுடைய உருவை நம்மளால காண முடியும், சிவ சூரிய ஞானம் கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தோம். அடுத்த பாடல் 707வது பாடல்ல இந்த மாற்றம் எல்லாம் நடக்கணும்னா நம்ம எங்க போகணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலா, ஒரு காதலன் காதலிய தேடி அங்க இங்கன்னு அலையிற மாதிரி நீ அலைஞ்சி உன்னுடைய காலை நோவடிக்க வேண்டாம். இந்த கடல் அலை போல எப்பவுமே நம்மளுடைய மனம் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அது அடங்கும் போது நமக்குள்ள ஒரு நகரம் இருக்கு, அதை உன்னால உணர முடியும். அந்த நகரத்துல நாதமாக சிவபெருமான் இருக்கிறார், அதனால நீ உனக்குள்ளேயே தேடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார். இது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த பாடல் 708வது பாடல். இன்னைக்கும் 4 பாடல் பார்க்க போறோம். இந்த 4 பாடல்கள் பார்த்ததும் இந்த தலைப்பு முடியுது. அட்டமா சித்திங்கிற தலைப்பு முடியுது. அடுத்த தலைப்பு ஆரம்பம் ஆக போகுது. இன்னைக்கு பார்க்க போற 4 பாடல்களும் அதே கருத்தை தான் திரும்பவும் சொல்ல போறாரு. இறைவன் எங்க இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல போறாரு. அதை நம்ம எப்படி போய் அடைய முடியும், அடுத்து அடைந்த பிறகு நமக்கு என்ன நிகழும், இந்த விஷயங்களை தான் இன்னைக்கும் சொல்ல போறாரு. பார்க்கலாம். 708வது பாடல். மூல முதல் வேதா மாலரன் முன் நிற்க கோலிய ஐமுகன் கூற பரவிந்து சால பரநாதம் விந்து தனிநாதம் பாலித்த சக்தி பரைப்பரன் பாதமே. இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிவபெருமான் நம்ம தலைக்கு மேல அந்த 1000 இதழ் தாமரையோட இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். கீழே இருந்து நம்மளோட ஆற்றல் மேல எழும்பி போறதுக்கு சக்தி தான் துணை செய்கிறாள். இது ஓரளவு நமக்கு இவ்வளவு நாள் படிச்சதுல இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அதே கருத்து தான் இன்னைக்கும் சொல்றாரு. மூலம் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முதல் சக்கரமான மூலாதார சக்கரம், அத சொல்றாரு. முதல் வேதா, அந்த மூலாதார சக்கரத்துக்கும் முதல் வேதா அப்படின்னா வேதங்கள், வேதங்களை கற்பிக்கக்கூடியவர் யாரு? வேதத்துக்கு தலைவனா அங்க இருக்காரு அப்படின்னா பிரம்மா இருக்காரு. அப்போ முதல் வேதா அந்த இடத்துல மூலாதார சக்கரம் முதல் பிரம்மா இருக்கிறார். அடுத்து மால்னா திருமால் இருக்கார். அடுத்த சக்கரம் நகரும் போது அந்த இடத்துல திருமால் இருக்கிறார். அரண் அப்படிங்கிறது உருத்திரனை குறிக்குது. அப்ப முதல் வேதா மால் அரண் அப்படின்னு சொல்லும் போதே மூலாதார சக்கரம் முதல் அதுக்கு மேல் எழும்பக்கூடிய ஒவ்வொரு சக்கரமாக நான்முகனாகிய பிரம்மா, திருமால், உருத்திரன் மூவரும் இருக்கிறார்கள். முன் நிற்க அவர்களுக்கும் முன்பாக
ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் நம்ம மேல போகும்போது இந்த 3 பேருக்கும் மேலாக கோலிய ஐமுகன். கோலியா அப்படிங்கிறது பரவி இருக்கக்கூடிய, அதற்கு மேல் அந்த மூலாதாரத்துக்கு மேல் ஒவ்வொன்றாக பரவி நிற்கக்கூடிய ஐமுகன் சதாசிவனுக்கு தான் 5 முகம் இருப்பதாக சொல்றோம். அப்ப இந்த 3 பேருக்கு மேல சதாசிவன் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்கனாலே நடுவுல சொல்லாத அந்த மகேஸ்வரனும் மறைந்து இருக்கிறார் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். அப்ப 5 தொழில்களையும் செய்யக்கூடிய கடவுள்கள் மூலாதாரம் முதல் ஒவ்வொரு சக்கரங்கள்லையும் வீற்று இருக்கிறார்கள். ஐமுகன் கூற பரவிந்து. அந்த ஐமுகன்களுக்கும் மேல, அவர்களுக்கு மேலவும் பரவி இருக்கக்கூடியது யாருன்னா விந்து. பரவிந்து தான் அதற்கு மேல. பர அப்படின்னாலே மேலான அப்படிங்கிற அர்த்தம். விந்து அப்படிங்கிறது சிவபெருமானும் சக்தியும் நாதமும் விந்துவுமாக தான் வந்திருக்காங்க. அதுல பரவிந்துவா சக்தி இருக்கிறாள். சால பரநாதம், அந்த சக்திக்கு நிகராகவே அந்த பெருமையுடைய பர ஒளியாக பரநாதமும் சிவபெருமானும் இருக்கிறார். விந்து தனிநாதம். இந்த விந்து தனிநாதம்ங்கிறது விந்துவும் நாதமும் சிவனும் சக்தியும். பர அப்படின்னாலே மேல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல விந்து தனிநாதம் அப்படிங்கிறது அந்த நாதம் எங்க இருந்து தோன்றி எங்க முடியுதோ நாதாந்தம் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த இடத்துல சிவபெருமான் வந்து தோன்றி ஒடுங்கக்கூடிய அந்த முடியக்கூடிய, ஒடுங்கக்கூடிய இல்ல முடி உள்ள அனைத்துமாக இருக்கிறார். அந்த தனிநாதமாக இருக்கிறார். பாலித்த சக்தி பரைப்பரன் நாதமே. பாலித்த சக்தி அப்படிங்கிறது அந்த இடம், அந்த நாதாந்தமாக இருக்கக்கூடிய இடம் யாருடைய இடம்னா சக்தியினுடைய இடம். அந்த இடத்துலதான் பரைப்பரன். பரைப்பரன் அப்படிங்கிறது சிவனும் சக்தியுமாக சேர்ந்த அந்த ஒரு வடிவம். பாதமே, அவங்களுடைய பாதம் அந்த இடத்துலதான் இருக்கு. சக்தி என்னதான் கீழே இருந்து மேல கூட்டிட்டு போனாலும் அந்த நாதாந்தமா இருக்கக்கூடிய சிவனே அந்த சக்தியினுடைய இடத்துலதான் இருக்காரு. சக்தி இல்லாம சிவன் இல்ல, சிவன் இல்லாம சக்தி இல்ல அப்படிங்கிற பொருளை தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. திரும்பவும் பார்க்கலாம். மூல முதல் வேதா மாலரன். மூலதார சக்கரம் முதல் ஒவ்வொரு சக்கரமாக மேல் எழும்ப பிரம்மா, திருமால், உருத்திரன் ஆகிய மூவரும் முன்னிற்க, அவர்களுக்கு முன்பாகவும் இருந்து இயங்கக்கூடிய கோலிய ஐமுகன், பரவி இருக்கக்கூடிய சதாசிவன், மறைமுகமாக மகேஸ்வரனும் அந்த ஐங்கடவுள்களாக இருக்க, கூற பரவிந்து, அந்த ஐமுகத்தை உடைய சதாசிவனுக்கும் அருளை தரக்கூடிய அதற்கும் மேலாக இருக்கக்கூடிய பரவிந்து, அந்த பர ஒளியாக இருக்கக்கூடிய சால பரநாதம், அந்த ஒளியிலேயே கலந்து இருக்கக்கூடிய பரநாதம். நாதம் அப்படிங்கிறது சிவத்தை குறிக்குது. விந்து தனிநாதம், அந்த அந்த விந்துக்கெல்லாம் நாதாந்தமாக விளங்கக்கூடிய அந்த பரம்பொருள். பாலித்த சக்தி, அந்த பரம்பொருள் வீற்று இருக்கக்கூடிய அந்த இடமானது சக்தியினுடைய இடம். பரைப்பரன் பாதமே, அந்த சிவனும் சக்தியும் கலந்து இருக்கக்கூடிய அவருடைய வடிவமாக இருக்கக்கூடிய இடம் இங்குதான், இந்த இடத்துலதான் இருக்காரு. 5 கடவுள்களுக்கும் மேல நாத தத்துவம், விந்து தத்துவம் இருக்கு. அதற்கும் மேல நாதாந்த தத்துவம் இருக்கு. அதுல சிவனும் சக்தியுமாக கலந்த ஒரு நிலையில சக்தி அங்கதான் சிவசக்தியாக கலந்த நிலையில் இருக்கிறார். அடுத்த பாடல் போகலாம். 709வது பாடல். ஆதார யோகத்து அதிதேவொடும் சென்று மீதான தற்பரை மேவும் பரனொடு மேதாதி ஈரன் கலை செல்ல மீது ஒளி ஓதா அசிந்தமி தானந்த யோகமே.
இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? அந்த மேல பராபரன் வீற்றிருக்கக்கூடிய இடமே சக்தியினுடைய இடம். சிவனும் சக்தியுமாக தான் கலந்து இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்ப மேல சக்தியோட இடம்னா கீழே இருக்கக்கூடிய அந்த 6 ஆதாரங்கள் இருக்கக்கூடிய இடம், அது யார் இடம்னா அதுவும் சக்தியினுடைய இடம். அதை தான் இந்த பாடல்ல விளக்குறாரு. ஆதார யோகத்து. ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம முதுகுத்தண்டுல இருக்கக்கூடிய 6 ஆதாரங்கள். யோகத்து நம்ம அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த நிலை, நம்ம பயிற்சி செய்யக்கூடிய அந்த நிலையில் அதிதேவோடும் சென்று அந்த ஒவ்வொரு சக்கரங்களிலும் அதிதே அப்படிங்கிறது அந்த அதிதேவதை அப்படிங்கறத தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு சக்கரங்கள்லையும் சக்தி தான் அதி தேவதையாக, தேவதை அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல பெண் சக்தி தான் உயர்ந்து இருக்குது, கலந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. அதிதேவொடும் சென்று அந்த இடத்துல அந்த தேவதையோட தான் நாம பொருந்தி நம்ம பயிற்சி செய்யற மாதிரி. ஒவ்வொரு சக்கரங்களையும் நம்மளால தனியாலாம் பயிற்சி செய்து கடக்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய அந்த சக்தியான தேவதை அந்த சக்கரங்களோட கலந்து நம்மளை அழைத்து செல்வார்கள். மீதான தற்பரை. மீதான அப்படிங்கிறது மித மிஞ்சிய, அதற்கும் மேலான. தற்பரை. தற்பரை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல சக்தியை தான் குறிக்குது. மேவும் பரனொடு. அந்த சக்தியானவள் தான் அங்க மேல இருக்கக்கூடிய அந்த பரத்தோட நம்மளை கலக்கக்கூடிய, நம்மளை கொண்டு செலுத்தக்கூடிய அந்த அந்த நிகழ்வாகவும் இருக்கிறாள். மேதாதி ஈரன் கலை. மேதாதி அப்படிங்கிறது நம்ம இதற்கு முன்னாடி வகுப்புல பார்த்தோம் இல்லையா? சந்திரக்கலை 16 கலை இருக்கும். அதுல ஒரு கலை தான் அந்த மேதாதி கலை. அததான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. மேதாதி கலை ஈரன் 2 இன்ட்டு என் அப்படிங்கிறது 8 குறிக்கும். அப்ப 16 கலைகள்ல ஒண்ணுதான் அந்த மேதாதி கலை. செல்ல. அப்ப அந்த ஆதாரங்கள்ல எல்லாம் சக்தி கலந்து இருக்கா, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அழைத்து செல்றா. நம்ம அந்த அதற்கு மேல இருக்கக்கூடிய அந்த பராபரன் இருக்கக்கூடிய இடமும் அவளுடைய இடம்தான். அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா அதற்கும் மேல இருக்கக்கூடிய 16 கலையும் அவளுடைய கலைகள் தான். அதற்கு மேலையும் இருக்கு. அதுக்கும் செல்ல. மேதாதி ஈரன் கலை செல்ல. மேதாதி முதலிய 16 கலைகளுக்கும் செல்ல. மீது ஒளி. அதற்கும் மேல ஒளியாக சக்தி தான் இருக்கிறாள். ஓதா. ஓதுதல் அப்படின்னா நம்ம இப்போ ஓம் சொல்றோம், நமச்சிவாய சொல்றோம், அதெல்லாம் ஓதுறது. ஓதாத அப்படின்னா ஆ சேர்த்துட்டாலே அதற்கு எதிரான சொல். அங்க போன பிறகு நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதில்ல, ஒன்னும் ஓத வேண்டியதில்ல, அப்படியே இருந்துடலாம். அசிந்தம். அசிந்தம் அப்படிங்கிறதுக்கு 3 வித பொருள் இருக்கு. எப்படி ஓக்கு அப்புறம் நம்ம ஆ சேர்க்கிறோம், ஓதுதலுக்கு அப்புறம் ஆ சேர்க்கும் போது அது எதிர் சொல்லாகுதோ அதே மாதிரி சிந்தம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆ சேர்க்கும் போது அதுவும் எதிர்ப்பதம் ஆகுது. சிந்தம் அப்படிங்கிறதுனா சிந்திக்கிறது, சிந்தித்திருக்கிறது. அசிந்தம் அப்படின்னா எந்த சிந்தனையும் இல்லாம எதையும் சிந்திக்காம இருக்கிறது. அப்படி இல்லைன்னா சிந்தம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா எண்ணிக்கைக்குள் இருக்கிறது. அசிந்தம் அப்படின்னா எண்ணற்ற, எண்ணிக்கைக்கு அடங்காத வகையில் இருப்பது. தான் அந்த யோகமே. அதுதான் நம்ம தேடக்கூடிய அந்த ஆனந்த யோக நிலை. அதாவது ஒவ்வொரு ஆதாரங்கள்லையும் சக்தி கலந்து இருக்கிறாள். அவளுடைய துணையினாலதான் நம்ம ஒவ்வொரு ஆதாரங்களையும் கடந்து செல்கிறோம். கடந்து சென்ற பிறகும் அதற்கு மேல பரனோடையும் அவள்தான் கலக்க செய்கிறாள். அதற்கு மேல மேதாதின்னு சொல்லக்கூடிய 8 கலைகளாகவும் அவள்தான் இருக்கிறாள். அதற்கு மேல ஒளியாகவும் இருக்கிறாள். அந்த இடத்துக்கு நாம சென்ற பிறகு நம்ம எதையும் ஓத வேண்டியதும் இல்லை, எதையும் நாம சிந்திக்க வேண்டியதும் இல்லை. எந்த எண்ணமும் அற்ற நிலையில நாம அந்த இடத்துல போய் இருக்கிறது தான் ஆனந்த யோக நிலை. திரும்பவும் பார்க்கலாம். ஆதார யோகத்து அதிதேவொடும். ஆதாரங்கள்
6 ஆதாரங்கள் முதலியங்கள் ஆதாரங்களோடு நாம் யோகித்து அப்படின்னா அது அந்த சக்கரங்களோடு இணைந்து நாம் தவம் செய்து அதிதேவோடும் சென்று அங்கே ஒடுங்கி இருக்கக்கூடிய அந்த அதிதேவதையினோடு நாம் கலந்து தியானித்து சென்று மீதான தற்பரை மேவும் பரனொடு இந்த ஆதாரங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த தற்பரையும் பரனும் இருக்கக்கூடிய அந்த இடத்திலும் அவள்தான் நம்மளை அழைத்து சென்று மேதாதி ஈரன் கலை சென்று அதற்கு மேலாகவும் இருக்கக்கூடிய மேதாதி என்று சொல்லக்கூடிய 8x2 16 கலைகளுக்கும் அழைத்து சென்று மீது ஒளி அதற்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த பரவொளியில் ஓதா அசித்தமே அந்த நிலையில் நாம் எதையும் ஓதாமல் எதையும் சிந்தித்திராமல் அந்த ஆனந்த நிலையில் யோக நிலையாக நாம் அடைவோமே. அதுதான் யோக நிலை. அந்த நிலைக்கு சக்தி துணை இல்லாம நாம போக முடியாது. அந்த பரம்பொருள் இருக்கிறதுக்கும் மேல இன்னமும் கலை நிலையா சக்தி இருக்கிறாள். அதற்கு மேலதான் ஒளியாக அந்த நாதாந்த இடம் இருக்கிறது. அதற்கு தான் நம்மளை அழைத்து செல்ல போகிறாள். அதுதான் ஆனந்த யோகம். 710வது பாடல். மதியமும் ஞாயிறும் வந்து உடன் கூடி துதி செய்பவர் அவர் தொல்வானவர்கள் விதி அது செய்கின்ற மெய்யடியார்க்கு பதி அது காட்டும் பரமன் நின்றானே. இப்ப இப்படி நம்ம போகும்போது சிவபெருமான் நமக்கு எப்படி காட்சி தருவார், நமக்கு என்ன நடக்கும், இதே தானே எல்லாத்துலயும் பாக்குறோம். சக்தி எப்படி இருக்கா, எப்படி அழைத்து செல்கிறாள், அங்க என்னெல்லாம் நடக்கும், இததான் காட்சியா நமக்கு காட்டுறாரு. மதியமும்னு சொல்றது சந்திரக்கலை, இடக்கலை. ஞாயிறுங்கிறது சூரியன், பிங்களை. வந்து உடன் கூடி, இது ரெண்டும் வந்து ஒரு இடத்துல உடன் கூடுது அப்படின்னாலே அது நம்மளுடைய புருவ மத்தி. அப்ப அந்த ஆஜ்னா சக்கரம் இருக்கக்கூடிய அந்த நெற்றி கண்ல இது ரெண்டும் கூடுது அப்படின்னாலே சொல்லாமலே அங்க 3வதா சுழுமுனை நாடியும் அந்த இடத்துல ஒண்ணு கூடுது. அப்ப அந்த 3ம் ஒன்றாக சேர்ந்து கூடி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் துதி செய்பவர், அந்த இடத்துல சிவபெருமான் இருக்காரு. அத நம்ம துதி செய்யறதுன்னா அவரை போற்றி நாம வணங்குறது. நம்ம அந்த இதற்கு முந்தைய பாடல்ல பார்த்து அந்த ஒளி உடலுக்கு நாம போகும்போதுதான் நம்ம எதுவும் ஓத வேண்டியதில்லை, எண்ணமற்ற நிலையில இருக்கலாம். புருவ மத்திக்கு நாம செல்லும் போது அந்த இடத்துல இறைவனை நினைத்து நாம வணங்குதல் வேண்டும். துதி செய்பவர் அவர் தொல்வானவர்கள். அந்த இப்ப நம்ம தான் இங்க புருவ மத்திக்கு வந்துட்டோம், அங்க சிவபெருமான துதி செய்துகிட்டு இருக்கோம்னா, தொல்வானவர்கள் அப்படின்னா, தொல்னா பழமையானவர்கள். பழமையானவர்கள்னா இதே மாதிரி நம்மள மாதிரி இதுக்கு முன்னாடி போய் இறைவனை அடைந்தவர்கள். அவங்கதான் இப்ப பிரம்மா, திருமால், விருத்திரனாக இருக்காங்க, சித்தர்களா இருக்காங்க, தேவர்களா இருக்காங்க. அவங்கதான் தொல்வானவர்கள். அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்களாம், விதி அது செய்கின்ற, அவங்க எல்லாருமே நம்மளை வணங்கும்படி செய்வார்கள். அந்த இடத்துக்கு நம்ம போன உடனே சிவத்துக்கு நிகரான ஒரு தன்மை நமக்கு இருப்பதாக உணர்ந்து அவர்கள் அனைவரும் நம்மளை வணங்குவார்கள். விதி அது செய்கின்ற மெய்யடியாருக்கு, நம்ம அந்த உண்மை நிலையை அடைந்தவர்கள் தான் மெய்யடியார்கள். அவர்கள் நமக்கு அதை வணங்கக்கூடிய அந்த அந்த நிலையில் நாம் செல்லும் போது அந்த மெய்யடியார்களுக்கு அந்த நிலை கிடைக்கும். பதி அது காட்டும் பரமன் நின்றானே. அந்த இடத்துலதான் அந்த பதியானவன் நமக்கு அந்த முக்தியை அளித்து அந்த பரமன் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல இறைவனை தான் சொல்றாங்க. அவர் தான் நமக்கு அந்த முக்திய காமிச்சு பராபரனா நமக்கு முள் நிற்கிறானே.
அப்ப நம்ம புருவ மத்திக்கு வரும்போதும் சிவபெருமான் காட்சி கொடுப்பார். நம்ம அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த 1000 இதழ் தாமரைக்கு போகும்போதும் சிவபெருமான் காட்சி கொடுப்பார். அதற்கு மேல 16 கலைகளை கடந்து நம்ம போகும்போதும் பராபர ஒளியாக இறைவனும் அப்பவும் நமக்கு காட்சி தருவார். திரும்பவும் இந்த பாடலை பார்க்கலாம். மதியமும் ஞாயிறும் வந்து உடன்கூடி இடக்கலை பிங்கலை சுழுமுனை அனைத்தும் வந்து ஒன்று சேர்ந்து பொருந்தி இருக்கக்கூடிய புருவ மத்தியில் துதி செய்பவர் இறைவனை வணங்கி தியானித்திருப்பவர்களை அவர் தொல்வானவர்கள் பழமையான தொன்மையான தேவர்கள் அனைவரும் அவர்களை வணங்குவார்கள். விதி அது செய்கின்ற மெய்யடியாருக்கு. இந்த உண்மை பொருளை நாடி செல்லக்கூடிய அந்த மெய் அடியார்களுக்கு இந்நெறியில் செல்வதே சிறந்த வழியாக, அதுதான் விதி. அப்படி போய் தான் நம்ம இறைவனை அடைய முடியும். அந்த உண்மை பொருளை அடைவார்கள். பதி அது காட்டும். அந்த நிலையில் பதியானவர் நமக்கு அந்த முக்தி நிலையை காட்டி தருவார். பரமன் நின்றானே அந்த இடத்துல அந்த சிவ ஒளியில அந்த அருளை பெற்று நாம அவரோட அந்த பரமனோட நாமளும் இருக்கின்றோம். 711வது பாடல். கட்ட வல்லார்கள் கரந்து எங்கும் தானாவர் மட்டு அவிழ் தாமரை உள்ளே மனம் செய்து பொட்டு எழக்குத்தி பொறி எழத் தண்டு இட்டு நட்டு அறிவார்க்கு நமன் இல்லை தானே. இப்ப இந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம், அவர் முக்தியவே வழங்கிட்டாரு அப்படின்னா அடுத்து நமக்கு இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. அப்ப யமன்னு ஒருத்தர் இருந்தாதான் நம்மளோட உயிரை எடுப்பாரு. திரும்ப நம்ம பிறப்போம், திரும்பவும் அவர் உயிரை எடுப்பாரு. இப்ப இந்த நிலை வந்த பிறகு நமக்கு யமன் தேவையில்லை, யமனே கிடையாது. அதுதான் இந்த கடைசி பாடல்ல சொல்லியிருக்காரு. கட்ட வல்லார்கள், கட்ட வல்லார்கள்னு அந்த கட்டுறதுல யாரு வல்லவர்? யமனை தான் சொல்றாங்க. யமன் தான் அவர் பாச கயிறை வச்சு யாரோட உயிரை எடுக்கணுமோ அவங்க உயிரை கட்டி அதுல இருந்து எடுப்பார். அப்ப அவர் தான் கட்டுவதில் வல்லவர்கள், இந்த உயிரை இணைத்து கட்டக்கூடிய வல்லவர்கள். கறந்து எங்கும் தான் ஆவார். அவர் எங்க இருப்பாரு? நம்ம இறக்க போற நேரம் தான் வருவாரானா இல்ல, எப்பயும் இங்கதான் இருப்பாரு. கரெக்டா அந்த டைம் பார்த்து நம்மளுடைய உயிரை கவர்ந்துருவாரு. அப்படியே கட்டப்பட்டு அவருடைய அந்த யமனுடைய பிடியிலே தான் நாம இருக்கிற மாதிரி இருப்போம். கட்ட வல்லார்கள் கறந்து எங்கும் தான் ஆவார். உயிரை கட்டக்கூடிய வல்லவர்கள் எங்கும் தான் இருப்பார்கள். அவரும் கடவுள் எப்படி சிவபெருமான் எல்லா இடத்துலயும் இருக்காரோ அதே மாதிரிதான் யமனும் எங்கும் இருக்கிறார். மட்டு அவிழ் தாமரை. மட்டு அவிழ் அப்படின்னா தேன் தேன் குடிப்பதற்காக வரக்கூடிய அந்த வண்டு. அவிழ் தாமரை அந்த வண்டு தேடி செல்லக்கூடிய தாமரை மலர் உள்ளே மனம் செய்து, அந்த தாமரை மலருக்குள்ள எப்படி மனம் செய்து இருக்குமோ அந்த மனம் தான் அந்த தேனை தன்பால் இழுக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாமரை. நம்மளுடைய உடல்ல அந்த தாமரை எங்க இருக்கு? சக்கரங்களை தான் சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு சக்கரங்களிலையும் பொட்டு இலை குத்தி அந்த ஒவ்வொரு சக்கரங்கள்லையும் எப்படி அந்த மனம் இருந்து அந்த வண்டை ஈர்க்குமோ, அந்த தேன் அதுல இருக்குமோ, அது போல பொட்டு இலைனா அந்த ஒவ்வொரு சக்கரங்கள்ல இருந்தும் மேல இலை அந்த ஒரு ஒரு வேகத்தோட மேலே எழுந்து வர குத்தி பொரியல. இப்படி ஒவ்வொரு சக்கரங்கள்லையும் எழுந்து வரக்கூடிய அந்த ஆற்றலானது குத்தி அப்படின்னா நம்மளுடைய உச்சந்தலையில இருக்கக்கூடிய அந்த 7வது சக்கரத்தை போய் வேகமாக மோதும்படி செய்து பொறியல. அந்த நிலையில நம்மளுடைய ஐம்பொறிகளும் வெளியில செல்லாம அதை நோக்கி சென்று எழும்படி, பொறியல ஐம்பொறிகளும் எழும்படி தண்டு இட்டு. தண்டு அப்படிங்கிறது நம்மளுடைய சுழுமுனை நாடி. அந்த சுழுமுனை நாடியில் அனைத்தையும் இட்டு அங்க நிப்பாட்டுறவங்களுக்கு நட்டு அறிவார்க்கு.
நட்டு அறிவார் அப்படிங்கிற அது வந்து நடனம் செய்பவர்கள். நட்டறிவார் நடனம் செய்பவர். நமன் இல்லைதானே அந்த இடத்துல வந்து நடனம் செய்பவர்களுக்கு நமன் அப்படிங்கிறது யமன். அவன் இல்லைதானே, நமன் இல்லை அப்படிங்கிறது அவர்களுக்கு இறப்பு இல்லைதானே அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்காரு. இந்த இந்த நிலை அடைந்தவர்களுக்கு யமன் அப்படிங்கிற ஒருத்தரே அவங்களுடைய இந்த இந்த பிறவிக்கு அவங்க இல்ல. அவங்களுக்கு அடுத்த பிறவி கொடுக்கக்கூடிய வாய்ப்பே அமைய போறதில்ல யமன் இல்லைன்னா. திரும்பவும் பார்க்கலாம். கட்ட வல்லார்கள் கரந்து எங்கும் தான் ஆவர். உயிரை கட்டக்கூடிய வல்லவர்களானவர்கள் எங்கும் நிறைந்து இருப்பார்கள். எங்கும் மறைந்து நிற்பார்கள். ஏன்னா நம்ம பார்த்தா தெரியல யமன் இருக்காரு, யமன் வந்து லாரியில வந்து ஆக்சிடென்ட் பண்றாரு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதுக்குள்ள அப்ப அந்த லாரிக்குள்ள அவர் வந்து மறைந்து இருக்கார். இந்த மாதிரி யமன் எங்கும் மறைந்து இருக்கிறார். அவர்தான் இந்த உயிரை கட்ட போகிறவர். மட்டு அவள் தாமரையுள்ளே மனம் செய்து, அந்த தேனை குடிப்பதற்காக வரும் வண்டை ஈர்க்கக்கூடிய அந்த மனம் நிறைந்த தாமரை மலர்களுக்கு உள்ளே பொட்டு இலை, அந்த அந்த ஆற்றல் எப்படி அதை கவரக்கூடிய ஆற்றல் இருக்குமோ அதே மாதிரி அதுக்கு உள்ள இருந்தும் மேல எழக்கூடிய ஆற்றல் இருக்கும். குத்தி பொறி இலை பொறி இலை, அந்த ஆற்றலானது மேல் நோக்கி சென்று அந்த 7வது சக்கரத்தை குத்தி அங்க இருக்கக்கூடிய அந்த தாமரை மலரையும் விரிய செய்து, பொறி இலை ஐம்புலன்களையும் எழச் செய்து, இப்ப ஐம்புலன்களும் வேற எங்கேயோ சென்றுட்டு இருக்கு, அதை தன்பால் எழ செய்து. நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த காலா விளக்கே, இந்த ஐம்பொறிகளும் தான் விளக்காக தூண்டப்படுது. இப்ப அந்த ஐம்பொறிகளும் எழ தண்டு இட்டு, அந்த சுழுமுனை நாடியிலே நம்மளுடைய கவனத்தை இட்டு, நம்மளுடைய தவத்தை இட்டு, நட்டு அறிவாருக்கு, அந்த புருவ மத்தியிலேயே இருந்து நடனம் செய்வாருக்குன்னா மனதை அதிலேயே லகிச்சு இருப்பவர்களுக்கு நமன் இல்லைதானே, யமன் என்று கூறப்படுபவர் இல்லைதானே, இல்லாமல் போவார்கள். இதோட அட்டமா சித்தி முடியுது. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த பாடல்கள் எல்லாமே ஒரே கருத்தோட தான் இருக்கு. சிவபெருமான் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதற்கு யார் அழைத்து செல்வார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அவங்க எங்க இருந்து அழைத்து செல்வார்கள், எப்படி அழைத்து செல்வார்கள் அதையும் சொல்லிட்டாங்க. அவங்க அழைத்து செல்லும் போது நமக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நிகழும் அதுவும் சொல்லியிருக்காங்க. அழைத்து சென்று நம்ம அந்த பர ஒளியை பார்த்த பின்பு நமக்கு என்னெல்லாம் நடக்கும், பல விஷயங்கள் சொன்னாலும் நம்ம இந்த கூடு விட்டு கூடு போயலாம், இத்தனை சித்தி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னாலும் கடைசியா அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு, யமன் கிடையாது உனக்கு, இதை விட உனக்கு என்ன வேணும், இரவா நிலை உனக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்ப நம்ம இரவா நிலைக்கு வேணும்னா நமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சக்தியை வணங்கணும். அவள் தான் நம்மளை ஒவ்வொரு படியாக அழைத்து சென்று சிவத்துக்கிட்ட விட போறாங்க. இது வரைக்கும் நாம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த தலைப்பு கலை நிலை, அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதுவரை பார்த்ததுல எதுவும் கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். இல்லைன்னா நம்ம எப்பயும் போல கிளாஸ முடிச்சுக்கலாம். ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. நன்றி பிரியா.